ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பால்ட்டியில் வந்து இந்த முக்கியமான கூற்றுகள்லாம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கூற்றுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதை ரிலேட்டடாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க பால்ட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கூறியதாவது அரசு வழிகாட்டு கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும். ஏன் வந்து அப்படி சொன்னார்? ஸோ அதுக்கான ரீசன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன. இது வந்து பார்த்திங்கன்னா சரிதான். ஸோ அடுத்து பாருங்கள். மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் மீற்றும் போது இவை உதவியாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சரிதான். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா சரிதான். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து இப்படி சொல்லியிருப்பார். அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் சட்டத்திரல் கூறு ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். இந்தியா பல கலாச்சாரங்கள், மதங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆர்கே முகர்ஜி அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ஏவி டைசி அவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்குட்பட்டு ஒன்றுக்கொண்டு சுதந்திரமானவைகள் ஆகும் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டாக்டர் விஆர் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோலாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அஜே லாஸ்கி அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோலாட்சி அளிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது சொன்னது வந்து அஜி லாஸ்கி. அடுத்து பாருங்கள். மதச்சார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் 2 தூண்கள் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்திரா காந்தி அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மதச்சார்பின்மை, மக்களாட்சி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அரசுடைய 2 தூண்கள் அப்படின்னு சொன்னது வந்து இந்திரா காந்தி. அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில் எது டாக்டர் பிஆர் அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அரசியலமைப்பு தீர்வுக்கான உரிமை. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32. அடுத்து பாருங்கள். அரசியலமைப்பின் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முன்சி. சரிங்களா? முகவரை அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து முன்சி. நம்ம மூஞ்சி பார்த்து தான் வந்து ஜாதகம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள். ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள். காரணம் பார்த்திங்கன்னா சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது. மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி, ஆனால் வந்து சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்கள். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பதஞ்சலி சாஸ்திரி அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என சொன்னது வந்து பதஞ்சலி சாஸ்திரி. அடுத்து பாருங்கள். பின்வரும் எந்த கூற்று என்.ஏ. பாக்கியவாலோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா முகவரியை வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பார். என்.ஏ. பால்கிவாலா அவர் வந்து முகவரியை வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பார், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிரான்வில் ஆஸ்டின் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இந்தியாவின் கூட்டாட்சி முறையை வந்து கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏவி டெய்சி. அடுத்து பாருங்கள்.
ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், அரசு நெறியெழுத்து கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என B.R. அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது. ஸோ காரணம் பார்த்திங்கன்னா, அரசு நெறியெழுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ எண்ணிய பால்கிவாலா அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும். இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரங்கராஜன் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலம் மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும் சொன்னது வந்து ரங்கராஜன். அடுத்து பாருங்கள், சட்டத்தின் ஆட்சி இந்த பதத்தை வடிவமைச்சது வந்து A.V. டெய்சி அவர் தான் வந்து வடிவமைச்சிருப்பார். சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தை வடிவமைத்தவர் வந்து A.V. டெய்சி. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவால் விவரிக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த சட்டத்தை வந்து அடிமைகளின் பட்டயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து வர்ணிச்சிருக்காரு. அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி B.B. மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். காரணம் பார்த்திங்கன்னா, இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 240 வராது, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ தவறு. ஸோ ஆர் வந்து சரி. பார்த்துங்க, B.B. மண்டல் கமிஷன் வந்து எத்தனை குறிகாட்டிகள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 11 குறிகாட்டிகள். அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ முகவுரை பதம் அது பற்றி சொன்ன இந்த கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து K.M. முன்சி அவர் தான் சொல்லியிருப்பார். அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொல்லி சொன்னது எர்னஸ்ட் பார்க்கரு. ஸோ முகவுரையை வந்து அரசியலமைப்பின் ஜாதகம் சொன்னது முன்சி, அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னது வந்து எர்னஸ்ட் பார்க்கரு. அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொன்னது தாகுர்தாஸ் பார்க்கவு. ஸோ வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னது பார்த்திங்கன்னா சார் ஐவர் ஜென்னிங் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, K.M. முன்சி. ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், அரசு வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, L.M. சிங்வி அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஸோ இந்திய உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றை விடவும் அதிக அளவு அதிகாரமுடையது ஆகும். இவ்வாறு கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். இந்திய உச்ச நீதிமன்றம் உலகில் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரம் உடையது ஆகும் அப்படின்னு சொன்னது வந்து அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான், இந்த டாப்பிக்லேருந்து எல்லா கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.